என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. சொல்லுங்க, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. சொல்லுங்க, தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. சொல்லுங்க, எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், இயேசுவை
திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. சொல்லுங்க, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஓ கோணலை நேராக, ஓ பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க, ஓ ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் நீர் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவர்.
பண்ணப்பட்ட கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை, இதுவரையில் வெட்கப்பட்டது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த விசுவாச பிள்ளையும் வெட்கப்பட்டதாக சரித்திரமே இல்லை. சேர்ந்து பாடுவோம். 1 2 3 4. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டது, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தத்தத்தில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாம், வாக்கு தத்தத்தில் என்னை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. சொல்லுங்க. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.
கைவிடப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெயிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். நாம் யாரு? ஒளி தருகின்ற தீபங்கள், பிரகாசிக்கிற தீபங்கள், அணைந்து போகிற மங்கி எரிகிற தீபங்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் வரல. ஆமென் சொல்லுங்க. இந்த 20 நாளா ஜெபத்துக்கு வரவங்க கையை உயர்த்துங்க. ஆமா, நீங்க தான் வெளிச்சம். இந்த வருஷத்தின் வெளிச்சம் நீங்க தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரூத்தண்டி நல்லா போச்சா உடம்பு? ஸ்தோத்திரம். ஒரு தீபம் கூட அணையக்கூடாது. எரிகின்ற தீபங்கள் பாருங்க. மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ. ஆண்டவர் இயேசுவின் உறவினில் எரிந்திட அணையாத ஜோதியாய் சுடரை வீசுவோம். இங்க பார்த்து படி, மேல பார்த்து படி. இங்க அங்க பார்க்க கூடாது. அணையாத ஜோதியாய் என்ன வீசுவோம்? சுடரை வீசுவோம். 4x4. 1 2 3 4. சவுண்ட பார். தெம்பா வரல பார். 1 2 3 4. ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம். மலை மேல் ஜொலித்திடோ மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ. மலை மேல் ஜொலித்திடோ மாநகர் போலவே
அணையாத ஜோதியா சுடரை வீசுவோம் அணையாத ஜோதியா சுடரை வீசுவோம் ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபனா கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம் 1 2 3 4 இருளை நீக்கிட ஒளியா வந்தவர் அருள் நிறை ஒளியினை மேதினில் வீசிட இருளை நீக்கிட ஒளியா வந்தவர் அருள் நிறை ஒளியினை உலகத்தில் வீசுவோம் வார்த்தையை பிடித்துமே சுடர்களை போலவே எழுப்பி பாரினில் சுடரை வீசுவோம் எழுப்பி பாரினில் சுடரை வீசுவோம் Very good. ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபனா கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபனா கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம் 1 2 3 4 ஆமென் அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடோ ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோம் அங்கே அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடோ ஆயிரம் ஆயிரம் தரிசனம் சுவிசேஷ ஒளியினை யாவரும் துணிந்து என்றென்றுமா சேவை செய்குவோம் துணிந்து என்றென்றுமா சேவையில் செல்லுவோம் ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம் ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபனா கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம் ஆமென் பரிசுத்த வாழ்களே ஒளியில் வாசமே சாட்சியின் தீவியா எங்கோ வீசிட வெரி குட் பரிசுத்த வாழ்களே
பரிசுத்தவான்களே ஒளியில் வாசமே சாட்சியின் ஜீவியோ எங்கும் வீசிட இயேசுவின் ஒளியினை ஆறில் வீசியே ஒளியில் பிள்ளை போ சீராய் வாழுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபனா கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம் மலை மேல் ஜொலித்திலோ மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோம் மலை மேல் ஜொலித்திலோ மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோம் ஆண்டவர் இயேசுவின் உறவினில் எரிந்திட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ அணையாத ஜோதியா சுடரை இருளை நீக்கிட ஒளியாய் அருள் நிறை ஒளியினை அமே வேதினில் வீசுவோம் அங்க இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர் செய்யா அருள் நிறை ஒளியினை எசையா வேதினில் வீசுவோம் எசையா வார்த்தையை பிடித்துமே சுடர்களை போலவே எழுப்பி பாரில் சுடரை வீசுவோ எழுப்பி ஈரோட்டில் சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபங்கள் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம் உம்மை ஆராதிக்கிறோ இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோ உம்மை ஆராதிக்கிறோ இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை அல்லேலூயா 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 பாவியான என்னையும் ஓ பிள்ளையாய் மாற்றினீ சோத்ரம் சோத்ரம் பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ நீ நல்லவர் அவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை சோத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா
ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை உம்மை நல்லவர் நல்லவர் Hallelujah. 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 என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை நீ நல்லவர் தேவனில்லை என்று பாடுவோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை Hallelujah. Hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையோ நிறைந்தீரே ஆவியா ஆவியோடு ஆவியோடு இணைந்தீரே நல்லவர் நல்லவர் உம்மை போல் வேறு நீ நல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை Hallelujah. 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 என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் என்னை மறுரூபமாக்கிடும் சேர்த்திடும் நீ நல்லவர் நீ நல்லவர் போல் வேறு தேவனில்லை Hallelujah. 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 உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை உம்மை ஆராதிக்கிறோம் ஓ நீ நல்லவர் ஐ நீ நல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை Hallelujah. 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 கைகளை தட்டி தேவனே இந்த காலை நேரத்தில் துதி பலியை செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா
கைகளை உயர்த்தி வலது கைய உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் அலை மேல வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல். ஆமென். தேவனே உம்மை போல மாறணும். நான் வெளிச்சத்தை வெளியே கொண்டு வரணும். என் வெளிச்சம் எனக்குள்ளே மங்கி கிடக்குது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. வெளியே வரணும், வெளியே கொண்டு வரணும். என்னுடைய கிருபைகள், தாளந்துகள், திறமைகள் வெளிப்படணும். எனக்கு நீர் கொடுத்த ஒளி வெளிச்சம் வெளியே வரணும். கைகளை வைத்து விரும்புகிறவர்கள் ஆமென். ஸ்தோத்திரம். ஜெப வேலை. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். அதாவது நேற்று 2 மாநிலம் விட்டுட்டோம். 2 மாநிலம் இல்லை, 2 சரி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை என்னது மதங்கள்? 7. 5 மதம் ஜெபம் பண்ணிக்கணும். 2 மதம் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பெண்கள் தினம். கையை உயர்த்தி. மகளிர் தினம். கைகளை உயர்த்தி. ஆமென். மகளிருக்காக கணவன்மார் அப்படி அந்த பக்கம் திருப்பி ஒரு வணக்கம் போட்டுருங்க. யார் மனைவி எங்கே இருக்கிறாங்களோ பார்த்து ஒரு விஷ் பண்ணுங்க. ஐயா கீழ்ப்படிங்க ஐயா. அல்லேலூயா. மகளிர் சகோதரிகள் சபையின் ஒளிகள், சபையின் தீபங்கள். சும்மாவா பேர் வச்சாங்க, தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். தீபம், தீபங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மகளிரை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். தேவன் பெரியவராய் இருந்து இந்த காரியங்களை ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். நம்ம 68.5 கோடி பெண்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எவ்வளோ? 68.5 கோடி பெண்கள் இந்த இந்தியாவில் இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி மொத்தம் எவ்வளோ? இந்தியாவின் ஜனத்தொகை மொத்தம் 143 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அதில் பெண்கள் எவ்வளோ? 68.5. ஸ்தோத்திரம். வாசிக்கும் போது கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் வாசி. சிறு குழந்தைகள் முதல் முதிர் வயது வரை உள்ள அனைத்து பெண்களின் பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பாதுகாப்பாக முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். பெண்களுடைய பாதுகாப்புக்காக கைகளை உயர்த்தி. எங்கு பார்த்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் 28.8 + 8 புள்ளி இல்லை 8 ப்ளஸ் யூனியன்கள் 8. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுனா கர்நாடகாவில் வேற ஒன்று. கர்நாடகா விட்டால் யூபியில் அதை விட பிரச்சனை. ஏராளமான பிரச்சனைகள். பாதுகாப்பு என்னதான் அரசாங்க பாதுகாப்பு போலீஸ்காரங்க இருந்தாலும் மிலிட்டரிக்காக இருந்தாலும்
பாதுகாப்பு பெண்களுக்கு குறைவு. ஒவ்வொரு குற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செகண்ட் ஒன், வேலைக்கு செல்லும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் வன்கொடுமைகள் மாற ஜெபிப்போம். வேலைக்கு போகிற இடத்துல அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே போகிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள், கொடுமைகள், இவைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். மூணாவது, குடும்பம் மற்றும் வெளியிடங்களில் பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படவும், குடும்பம் மற்றும் வெளி வேலைகளுக்கு செல்லும் பெண்கள் அவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளாக மனித இனம் கருதுகிறது. ஆகையினால் அவர்களுக்குரிய மதிப்பு கொடுக்கப்படணும். அவர்கள் நல்ல ஒரு அந்தஸ்துல வைக்கப்படணும். பெண்களுக்காக, பாதுகாப்புக்காக, வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கப்படியாய், அவங்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகள் நீங்க, அவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெபம் தீபா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பெண்களுக்காக தேவ நன்றி சமூகத்தில் ராஜா. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பெண்களையும் இந்த ஆமா. ஆவியானவர் நீங்கள் ஆசீர்வதிங்கள். அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சின்னதிலிருந்து இருந்து பெரிய வயது இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தர் நீங்கள் பாதுகாப்பின் கரத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ராஜா அப்பா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையில தொடங்கி இரவு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுல இருந்து தகப்பனே அப்பா நீர் ஒருவர் மாத்திரம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிற ராஜா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், அவங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து என் தேவன் அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவியினால் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்கள். அதே போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், அனுதினமும் வெளியே இடங்களுக்கு வேலைக்கு செல்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆகட்டும், அவங்க போக்கிலும் வரத்திலும் அனுதினமும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் எல்லாவற்றிலிருந்து என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே அப்பா வெளி இடத்துல வேலைக்கு செல்றதுனால எத்தனையோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே அப்பா அவங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதான ஒரு கஷ்டத்துல வேலைக்கு செல்றாங்க. அதையெல்லாம் நினைக்காதபடிக்கு அந்த பெண்களை ஆண்டவரே எப்போ எழுதாமா பார்க்கறாங்க, ஒரு இழிவா பார்க்கறாங்க. அந்த நிலைமை யாவற்றையும் கர்த்தர் நீங்கள் எடுத்து போடுங்கள். தகப்பனே அப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு தகுந்ததான மரியாதை கிடைக்கப்பட வேணும். தகப்பனே அப்பா முதலாளியாக இருந்தாலும் கடைநிலை வேலை செய்கிறவளா இருந்தாலும் யாருடைய கண்களையும் கர்த்தாவே அப்பா கிருபை கிடைக்க பண்ணும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஒரு நாளும் தகப்பனே அப்பா பெண்களை குறித்ததான அவங்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு கசப்பான மனநிலையும் வரக்கூடாது. பெண்கள் ஆண்டவரே அப்பா முடங்கி போய் வீட்டில் கிடந்த நாட்கள் எல்லாம் போது ராஜா. இனி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவங்க உலகத்தில் இருக்கிற ஜெயிக்கிறவங்க கலக்கிறவங்களாக மாறுறதுக்கு என் தேவன் நீங்க அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு தாளந்துகளையும் அந்த பெண்கள் பெற்றுக்கொண்டு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கு எந்த ஒரு பெரிய இடத்துலயாக இருந்தாலும் அவங்க ஆண்டவரே அப்பா ஜெயித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாளும் அவங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஞானமும் அறிவும் வீணா விருதாவாக போகாதபடிக்கு ஒரு இடத்திலே முடங்கி போய் இருக்காதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே அப்பா அந்த ஐடியில வேலை செய்கிற பெண்களுக்காக வருகிற ராஜா, அவங்க நேரம் காலம் பார்க்காதபடிக்கு தகப்பனே அப்பா அவங்க ஷிஃப்ட் முறையில வேலை செய்கிறனால எத்தனையோ டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்து கொடுங்க, மன வலிமையை கொடுங்கள். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது போக்கிலும் வரத்திலும் இரவு வேலையிலாம் எத்தனையோ கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. தகப்பனே அப்பா வாலிப பெண்களுக்கு விசேஷமாக என் தேவன் நீங்க நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையில ராஜா சத்ருவானவன் அவங்களை ஆண்டவரே அப்பா முடங்கடித்து போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய செட்டைகளின் நிலையிலே அடைக்கலமான வந்த உமக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை அறியாத பெண்களாய் இருந்தாலும் தகப்பனே ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபியுங்கள் என்று சொன்னீர். கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் வருகிற ராஜா ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்கள் பாதுகாத்து கொடுங்கள்.
உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பெண்களுக்கு தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் பரிசுத்த ஒரு கிருபையை கொடுத்து இந்த நாட்கள்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் வேலைக்கு செல்கிற இடத்துல இருக்கிற பெண்களுக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் முதிர் வயதில் இருக்கிற தாய்மார்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா விசேஷமாய் பள்ளியில படிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தர் நீங்கள் பாதுகாப்பை கொடுத்து தகப்பனே அப்பா நீங்கள் பலன் தாருங்கள் கிருபை பாராட்டுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு கைகளை தட்டி ஆமென். அதிகமான பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு 4 குறிப்பு சொல்லுங்க. வரதட்சணை மற்றும் குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் பெண்களின் வாழ்வில் பிரச்சனைகள் மாற ஜெபிப்போம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. நெக்ஸ்ட் 2வது, கணவனை இழந்து பிரிந்து தனியே வாழும் பெண்களுக்காக விதவைகளுக்காக ஜெபிப்போம். ஜெபம் பண்ண போகிறோம். சிறு விதவை, இளம் வயது விதவை, முதிர் வயது விதவை, இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. விதவைகளுக்காக ஜெபம். 3வது, மொபைல், இணையம், சமூக வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள பெண்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். எப்போ பாரு இந்த ஃபோனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அதையே அடிமையாக்கி கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஜெபம் பண்ணோம். இன்னொரு காரியம், மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டுள்ள பெண்கள் இந்த விடுதலை பெற கெட்ட ஜெபிப்போம். பழக்கத்தில் அநேக ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிற இளம் பிள்ளைகள் கூட, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் கூட, காலேஜ் போகிற பிள்ளைகள் கூட சக்கி தவிக்கிறாங்க. ஆண்களை கையில் கொடுங்க. ஸ்தோத்திரம். அவர்கிட்ட கொடுங்க, சுதாகர்கிட்ட கொடுங்க. ஆமென். இந்த 4 காரியம். 1 வரதட்சணை, 2வது கணவனை இழந்த விடோயர்ஸ், 3வது ஐடி நிறுவனத்தில் மற்ற எல்லா நிறுவனத்தில் வேலை செய்கிற போதைப் பொருள் அடிமையாக இருக்கிற பெண்களுக்காக, இந்த ஃபோன், இன்ஸ்டாகிராம் போன்ற டெக்னீஷியனில் ரொம்ப ஈடுபட்டுக்கிற பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக. நல்லா கைகளை உயர்த்தி நல்லா ஜெபிக்கிறோம். ஆமாம். சர்வ வல்ல தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, உலகம் முழுவதும் மகளிர் தினமாக நினைவு கூறுகிற கொண்டாடப்படுகிற இந்த நல்ல நாளிலே தகப்பனே, இந்தியாவிலே ஆண்டவரே கிட்டத்தட்ட 70 கோடி ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே இருக்கிற எங்களுடைய தேசத்திலே இருக்கிற பெண்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரேப்பா அந்த வேளையிலே அப்போ அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த ஜெப நாட்களை விசேஷமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரேப்பா தகப்பனே நன்மையாக்கி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பெண்களுக்கு மத்தியிலே பெண் குடும்பங்களிலே காணப்படுகிற அந்த வரதட்சணை ஆண்டவரே பிரச்சனையெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண காலங்களிலே தகப்பனே அப்பா, குடும்பங்களிலே அப்பா அந்த வரதட்சணை ஆண்டவரே கொடுமையால் எவ்வளவோ தகப்பனே பிரச்சனைகள் உருவாகிறதை நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோம் தகப்பனே. அவைகள் எல்லாம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்களுடைய உள்ளத்தில் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வரதட்சணை என்ற ஆண்டவரேப்பா அந்த ஆண்டவரேப்பா தகப்பனே சத்துருவை ஆண்டவரேப்பா குடும்பங்களை விட்டு நீர் நீக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே எண்ணங்கள் அப்பா மக்களுடைய ஆண்டவரே உள்ளங்களிலே பெற்றோருடைய உள்ளங்களிலே எழக்கூடாது தகப்பனே அப்பா. பெண்களுடைய ஆண்டவரேப்பா பெண்களை ஆண்டவரே அப்பா திருமணம் செய்கிற அந்த ஆண்களுடைய உள்ளத்திலே அப்பா அந்த வரதட்சணை என்ற ஆண்டவரேப்பா அந்த ஆசையை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிற அப்பா அந்த ஆண்டவரே கொடுமை ஆண்டவரை நீங்கும்படியாக இந்த வேளையிலே விசேஷமாக ஜெபிக்கிறோம். இன்னுமாக தகப்பனே பெண்களுக்கு மத்தியிலே காணப்படுகிற எல்லா தகப்பனே கலாச்சார சீர்கேடுகள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இந்த மெட்ரோ சிட்டிஸில் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே வேலை செய்கிற பெண்கள் அப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா ஆண்டவரே மகளிரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பெண்களுக்கு மத்தியிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா. கர்த்தருக்கு பயந்து இந்த பெண்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் பிடியிலே சிக்குண்டு தவிக்கிற இந்த பெண்களை நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரே பெண்களை நீர் பரிசுத்தமாக்குங்க, உம்முடைய பிள்ளைகளாக மாக்குங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறியணும் ராஜா தகப்பனே. சத்திய பாதையிலே நடக்க அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. சமூக வலைதளங்களால் தகப்பனே ஏற்படுகிற எல்லா ஆண்டவரேப்பா சீர்கேடுகள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இன்ஸ்டாகிராம் இன்னும் ஆண்டவரே இந்த ரீல்ஸ் என்ற ஆண்டவரே இப்படிப்பட்டதான சமூக சீர்கேடுகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கும்படியாக அவைகள் எல்லாவற்றையும் தேவநீர் தடை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. பெண்களுக்கு மத்தியிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் இந்த மகளிர் தினத்திலே தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே
வேண்டி விரும்பி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு ஆண்டவரே மலர்ச்சி உண்டாகும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இந்த பெண்களுடைய ஆண்டவரே உள்ளத்திலே, அப்படிப்பட்ட பெண்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஏற்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஆண்டவரே தாய்மார்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக தகப்பனே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் தேவன் நீர் இந்த வேளையிலே, இந்த நாளிலே விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து தகப்பனே அப்பா உமக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கட்டி எழுப்புங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு ரூத்தை போல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எஸ்தரை போல தகப்பனே அப்பா ஒரு ஆண்டவரே ஒரு பரிசுத்த பெண்மணியாக ஒவ்வொருவரும் திகழ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இன்னும் சில பாயிண்ட்கள் இருக்கு, வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது கைகளை உயர்த்தி நல்லா படிச்சு முன்னேறணும். பலவிதமான தவறான தொழிலில் ஈடுபடுகிற பெண்களுக்காக கைகளை உயர்த்தி தங்களுடைய சரீரங்களை வியாபாரமாக்கி வாழ்கின்ற பெண்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிற சௌகரியத்தில் ஜான்ஸ் சைடு கொடுங்க, மனம் திரும்பும்படியாக. ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வதேச மகளிர் தினமான இன்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பெண்களுக்காக ஜெபிக்கும்படியான இப்படிப்பட்டதான பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினால நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில சுவாமி ஆண்டவரே இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த தொழிலுக்கு ஆண்டவரே கட்டாயமாக ஆண்டவரை ஈடுபடுத்தப்படுகிறாங்க. அநேகர் ஆடம்பரத்துக்காக ஆண்டவரே இதுல போய் சிக்கி விடுவிக்க முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அப்பா இது ஒரு பெரிய சாபம் என்பதை உணராதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த பெண்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்படியாக, இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும்படியாக அரசாங்கம் இவர்களுக்காக எடுக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கும்படியாக, இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்க தேவனாகிய கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பெண்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே, இவளுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிறதான எல்லா வன்முறைகளும் கர்த்தாவே நீ தடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற கொள்ளை நோயிலிருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல குழந்தை கடத்தலில் ஈடுபடுகிறதான பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பணத்துக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த கொடுமையான தொழிலில் ஈடுபடுறாங்க ஆண்டவரே. அப்பா கட்டாயமாக இதுல ஈடுபடுத்தப்படுறாங்க. ஏசப்பா நீர் இந்த பெண்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து இவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல பெண்கள் எல்லாம் வறுமையின் தொல்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நல்ல உயர் பதவிகளில் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்படி இருக்கிற பெண்கள் சந்திக்கும் எல்லா சவால்களையும் மேற்கொள்ளத்தக்க பலனையும் கிருபைகளையும் ஆண்டவரே பெண்களுக்கு நீ தரும்படியாக பல்வேறு வகையில அப்பா எங்கள் தேசத்தில முதல் குடிமகனாக ஜனாதிபதி முதல் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் சந்திக்கும் எல்லா துறைகளிலும் எல்லா சமுதாயத்திலும் காணப்படுகிற சகோதரிமார்களுக்கு நீ தரும்படியாக பழக்க வழக்கங்கள் முறைகளான வாழ்க்கைகள் சிசு கொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவரே. இன்னும் அநேக கிராமங்களிலும் நகரங்களிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்து ஆண்டவரே கருவில பெண் சிசுக்களை அழிக்கிற சுபாவங்கள் ஏசப்பா இந்த சாபமான காரியங்கள் மாறும்படியாக சமுதாயத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா தேவனே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கரு கலைப்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும். கருவிலே கண்டு அடிச்சிடறாங்களே அப்பா குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பாதிப்பு சமுதாய மக்களை தொடுங்கப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அப்படியாக குழந்தைகளை ஒரு பாரமா இருக்கிறாங்க. பெண்களுக்கு விரோதமாக வரும் மிரட்டல் செலவா நினைக்கிறாங்க. பெண்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பலவீனம் உள்ள பெண்கள், அநேக வியாதி படுக்கையில் இருக்கிற பெண்கள் ஆண்டவரே, இரத்த சோகை மற்றும் புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, அநேக பெண்கள் ஆண்டவரே கேட்பாரற்ற நில
Yes. அவர்கள் எல்லாம் தேவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கும்படியாக ஆண்டவரே பெண்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே ஒரு எஸ்தரை போல தெபோராளை போல மரியாளை போல லீதியாளை போல ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமான பெண்களாக திறப்பில நிற்க பெண்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாச்சு உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம். தேவனே, அடுத்த ஆராயில் வைத்துக் கொள்ளும் அடுத்த குறிப்புகளை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். அங்கே கொடுங்க, அங்கே கொடுங்க, வாசிக்கிறோம். எபேசியர் 5 1 முதல் 21 வசனங்கள் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தெய்வ பக்தியோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுப்பி நிற்போம். பாட்டு பாட அம்மா முன்னாடி வாங்க. தேவனே, உமக்காக நாங்கள் உம்முடைய ஊழியத்துக்காக காணிக்கை சேகரிக்கிறோம். தேவைகள் 1000 இருந்தாலும் அது எவ்வளோ 1000 இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் சந்திக்கிற நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் தொழிலை ஆசீர்வதித்தார், என் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார், என்னுடைய உத்தியோகத்தை ஆசீர்வதித்தார். எனக்கு ஆண்டவர் பலம் தந்தார், சுகம் தந்தார் என்று நான் சொல்லுகிறேன். தகப்பனே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுப்பது பாக்கியம் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதை அறிவீர், எப்படி கொடுக்கிறோம் என்பதை அறிவீர், எந்த நிலையிலிருந்து கொடுக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்கள் இருதயத்தின் வாஞ்சை தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. வீண் செலவுகளுக்கு வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை, களிப்போடு எண்ணவும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை, களிப்போடு எண்ணவும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர், இனியாவது உம் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர், இனியாவது உம் திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். ஆமென். இயேசு நல்லவர். தீபத்தின் திரியாய் சொல்லுங்க. தீபத்தின் திரியாய் வரமாட்டுக்குத எடுத்து. ஆமென். ஒரு தீபத்தில் என்னென்ன அமைஞ்சிருக்குது சொல்லுங்க. எது தீபம் சொல்றோம்? எதெல்லாம் சேர்ந்தது தீபம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்கள். மேஜையும் அதன் தண்டுகளையும்
சகல பனிமுட்டுகளையும் சமூகத்து அப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்கு. குத்து விளக்குன்னு முடிச்சிடாம அதில் அதை சேர்ந்த கூட்டு அமைப்புகள். தீபா அப்படின்னா ஒரு பெண், அந்த பெண்ணுக்குரிய அம்சம் இருக்கணும். வாசு ஒரு ஆண், ஒரு ஆணுக்குரிய அம்சங்கள். அதனால தான் ஆண் பெண் தனியாக பிரிக்கிறோம். தீபான்னு சொல்லிட்டா என்ன என்ன எரியல, அங்கே என்ன இல்லை, என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. சரி, எண்ணெய் இருக்குது, அகல் இருக்குது, என்ன இல்லை, திரி இல்லை. இது எல்லாமே இருக்குது. என்ன இருக்கணும்? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 4:12. இது என்ன அப்படின்னு கேட்குறான். பிந்திய கால கடைசி நாட்களில் நீங்கள நான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம். 2 குழாய் இருக்குத, பொன்னிறமான எண்ணெயை இறங்க பண்ணுது, அது என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், அது உனக்கு தெரியாதா? இதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்று சொன்னால் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பெற்றவர். கிறிஸ்துவுக்கு பேரு அபிஷேகம் பெற்றவர். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்று சொன்னா என்ன? இயேசுனா என்ன? இயேசுனா என்ன? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அனாயிண்டட் ஒன், கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ கேட்கிறான், இந்த விளக்கு எரிய வேண்டுமானால், இந்த திரி எரிய வேண்டுமானால் எது அவசியம்? எது அவசியம்? பொன்னிறமான எண்ணெயை கொண்டு வருகிற குழாய், விளக்கு தண்டு அவசியம். ஆமென் சொல்லுங்க. இயேசு எங்க உலாவுகிறாரு? அபிஷேகம் எங்க உலாவுது? மாம்சமான யாவர் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவர். அதான் சொன்னார் ரெவலேஷன்ல, வெளிப்படுத்தல, நான் அவர்கள் நடுவிலே உலாவி. 2:1 எபேசு சபைக்கு எழுதும்போது ஒரு ஆள் 7 நட்சத்திரங்களை வலது கையில வச்சிருக்கிறார். ஆமென். சபைய 7 நட்சத்திரங்கள் என்பது என்ன? 7 சபைகள். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா வாய் தந்து சொல்லுமா. நீ நானே யாரு? நீ நானே யாரு? சபை. சபைக்கு தலை யாரு? தலை இல்லாத ஒரு உருவத்தை நீங்க பார்த்தா பயப்படுவீங்களா? தைரியமா நிற்பீங்களா? அப்ப இந்த சபையின் தலைவர் யாரு? இயேசு. இந்த சரீரம் தலையோடு ஜாயிண்ட் ஆயிருக்கு. கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச், நாட் ஒன்லி ஹெட் ஆஃப் த ஹவுஸ். கிறிஸ்து வீட்டுக்கு மாத்திரம் இல்ல தலைவர், இயேசுவா இந்த வீட்டுக்கு தலைவர். அந்த போர்டை பார்க்கலாம். இயேசு தான் இந்த சபையின் தலைவர். இயேசு விளக்கு தண்டு, நான் அகல், நான் திரி. இந்த தண்டின் வழியாக தான் பொன்னிறமான எண்ணெய் இறங்க பண்ணுது. இந்த தண்டு இல்லைன்னு சொன்னா, அதுக்கு தான் சொன்னாரு, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அன்லஸ்
யூ ஆர் நாட் கெட்டிங் த ரிப்பண்ட். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் நான் வந்து எதை நீக்குவேன்? எதை நீக்கிடுவேன்? அபிஷேகம், தைலம், எண்ணெய் இறங்கக்கூடிய விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன். நான் உன்னை விட்டு விலகிடுவேன். அந்த வசனத்தை வாசிங்க. ரெவல்யூஷன் 2 வாசிங்க. எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை வாசிமா. ஏ பாப்பா, நீ என்ன நீ சும்மா வாயை திறக்கிற மூடுற படி. எங்க இருக்கு ஒண்ணு ஒழுங்கா நீ படி, இல்லைன்னா அர்த்தம் கொண்ட கொடு. சொல்லு. இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு செய்வாயாக. இல்லாவிட்டால் வந்து இந்த விளக்கு எரிவதற்கு, தீபம் எரிவதற்கு, பிரகாசிப்பதற்கு காரணமா இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்கிடுவேன். இயேசு இல்லாத வீடு, இயேசு இல்லாத சபை இன்னைக்கு இருக்குது. அதுக்கு தான் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்போது ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறோம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஜெபிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க. என்ன எபேசியர் என்ன வாசித்தோம்? ஜெபிக்கும் போது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் ஆவியில, பிகினிங் வித் ஸ்பிரிட், பிகினிங் வித் ஸ்பிரிட். ஆவியில ஆரம்பம் பண்ணுகிற நீங்கள், ஆவியானவர், கிரைஸ்ட், அபிஷேகம், அனாயிண்டிங் இல்லாதவர்கள் அவங்க தான். அபிஷேகம் இல்லைன்னா பிரகாசிக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. சும்மா அப்படியே மினுக்கு மினுக்குன்ட்டு போற வாழ்க்கை கிடையாது. இது பிரகாசிக்கிற விளக்கு. ஒரு மனுஷனை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற, அணைந்து போகல. மின்மினி பூச்சி இல்ல, அதுவும் விளக்கு பூச்சி தான். அதுக்கு பேரு அது விட்டு விட்டு ஒளியை கொடுக்கும். திடீர்னு காணாம போயிடும். லைஃப் முடிஞ்சுது. நமக்கு தெரியும் ஒரு பிஷப், இந்த ஈரோடு சிஎஸ்ஐ டயசஸ் பிஷப் தெரியும். ரொம்ப இளம் வயசு, நல்ல மனுஷன், நல்லா இலக்கிய சொற்பொழிவாளர். அரசியலை தொட்ட அரசியல் கரைச்சி குடிச்சாள். வேதத்தை எடுத்தா நல்லா வியாக்கியானம் பண்ற ஆளு, நல்ல பேச்சாளர், சிலேடை, அந்த இலக்கியத்தோடு பேசுகிற மனுஷன். ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு? விளக்கு அணைஞ்சு போச்சு, தீபம் அணைந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயும் நானும் நிற்பது தேவனுடைய கிருபை. நான் இந்த ஊழியத்தில் பிரகாசித்து கொண்டிருப்பது எனக்குள் இருக்கிற, என்னை இயக்குகிற பரிசுத்த ஆவியானவர். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா ஆமா. இந்த பெட்ரூம் அட்டாச்சோட பாத்ரூம் இருக்குல்ல, நிறைய வீட்டில் பார்த்தானே இருக்குது. அதுதான் அதெல்லாம் கூடாதுன்றது. இதில் வேற மயமயமாயின்னு போட்டுடுறாங்க. இந்த புள்ள, நம்ம வீட்டில் வேலை செய்கிற புள்ள, அந்த திக் மேட்டை நல்லா அடித்து துவைச்சி அலசி வெளியே போட்டுக்குது. எனக்கு தெரியும்.
நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன். பாத்ரூம் எப்பொழுது நான் உள்ளே போனாலும் வெளியே வந்தாலும் கவனமாக தான் கையை காலை வைப்பேன். அப்படி குளிச்சுட்டு அப்படி வெளியே அப்படி காலை வச்ச பாருங்க, மார்பிள்ஸ் கிரைனைட்டு நம்ம தர வீடு பாத்ரூம் சொரதான் இருக்குது. அந்த டைல்ஸு குளிச்சுட்டு வெளியே வந்து இப்படி காலை வச்சோடனே என்ன பண்ணிடுச்சு, இழுத்து விட்டுடுச்சு. இன்னைக்கு நிற்கிறது பிரசங்கிப்பது தேவனுடைய கிருபை. அப்படியே அந்த விளிம்பில் அந்த வாசல், அந்த டோர் போட்டுக்கிறனால பாத்ரூம் டோர், அந்த விளிம்பு இருக்குல்ல, அந்த விளிம்பில் அந்த இதை பிடிச்சிட்டு பிளாஸ்டிக் அந்த டோர் நிலவு, அந்த டோருக்கு ஒரு நிலவு எல்லாம் அங்கே மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு உட்காந்துட்டேன். சரியான அடி ப்ரொடெக்ஷன். கீழே விழுந்திருந்தா, முகங்கொப்புற விழுந்திருந்தா முடிஞ்சுது. ஏற்கனவே கிருபையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பீரியடு உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அதனால்தான் நான் வாக்கிங்லாம் வெளியே போறதில்ல. அவர் வாக்கிங் போயிருக்கிறார். வாக்கிங் எங்கேயா போவான்? அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. உன் வளாகம் சிஎஸ்ஐ வளாகம், அதுல 50-100 பேர் போகலாம் வாக்கிங். இவர் பிரபு ரோடு மேம்பாலத்தில், அது கூட மேம்பாலம் பேர் மாறிச்சு, மீனாட்சி சுந்தரனார் மேம்பாலத்து மேலே ஏறி இருக்கிறார். அப்படியே ஏறி நெஞ்ச பிடிச்சிருக்கிறாரு. குப்புற அடிச்ச நடு விழுந்திருக்கிறார். முடிஞ்சது வாழ்க்கை. தீபம் அணைந்து விட்டது. தோற்றம் மறைவன்றான். என்ன சாதிச்சோம்? யோவான் சாணங்கனும் அப்படிதான் இருந்தான். ஆனாலும் அவன் சாதிச்சது என்ன? அவங்கள்ட்ட இந்த ஒளி என்ன? சுவிசேஷ ஒளியினை மேதினில் வீசினான். திடீர்னு ஒரு சத்தம். 350-400 ஆண்டு காலங்கள் இருண்ட நிலையில இருந்த இஸ்ரவேல் வாழ்க்கை மக்கள் மத்தியில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்துகிறது. He proclaimed the gospel. He is foretelling about Jesus Christ. மீட்பர் வருகிறார், இயேசு வருகிறார். நீ யாருப்பா? Who are you? Somebody is asking this question. He said, I am not Jesus. I am just a worker. நான் ஒரு வேலைக்காரன். என்ன வேலை? இந்த பாதையை அவர் வருவதற்கு சுத்தம் செய்கிற, ஆயத்தம் பண்ணுகிற, ஒரு ஆயத்தம் பண்ணுகிற வேலையை செய்கிறவன். நீங்களும் நானும் யாரு? யார? யாருக்காக, எதற்காக ஒளி? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் திகழ்ந்தான். துரப்பாசை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறார். செத்தாவனாய் இருந்தார் அப்படின்னு சொல்லுவான். இப்பொழுது இருக்கிறார், கிருபையாய் நிலை நிற்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிருபையாய். எதுக்காக ஏற்றிக்கிட்டு இருக்கிற? வெளிச்சத்தை கொடுக்கிற. அநேகர் வெளிச்சத்தை கண்டு வருவார்கள். ஏசாயா, ஜாதிகள் 63, ஏசாயா 63. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளோ, உதிக்கிற உன்னுடைய ஒளி இடத்திற்கு, கரம் உயர்த்தி வழியில சொல்லுங்க, ராஜாக்கள் கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க. I believe once I will meet Stalin, Prime Minister of the, Chief Minister of the Tamil Nadu. He may accept Jesus Christ, his personal Savior. ஆமென் சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? மோடியை நான் கத்தருக்குள்ள நடத்துவேன்னு சொல்கிறோம். கையை வைத்துன்னு பார்ப்போம். என்ன அல்லேலியா வர மாட்டேங்குது?
உங்கள் கட்சிக்காரர் நினச்சிங்க, டிவிகே தலைவர் நினச்சிங்க, அண்ணி திரிஷாவை நினச்சிங்க. ஆமேன். நீ அடுத்தது அவங்க தானே பிரைம் மினிஸ்டரும், சீஃப் மினிஸ்டர் கூட கிடையாது. என்ன மினிஸ்டரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்றான். ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தை காண தானே ஓடுறாங்க விட்டில் பூச்சிங்க. யோசித்து பாருங்க, என்னுடைய வெளிச்சத்தை காண அவர்கள் வரணுமே தவிர அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன வெளிச்சத்தை கண்டு நான் ஓடி போய் விழுந்து செத்து போயிடக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது எவனா இருந்தாலும் சரி. அவன் சொல்லுங்க, என் வெளிச்சத்தை கண்டு ராஜாக்கள் வரணும். இப்படி விரும்புகிற சகோதரிகள், மகளிர் தினம், உங்களுக்கு ஒரு மகளிர் தினம் கேட்குதா? அவன் சொல்லு, உங்ககிட்ட என்ன வெளிச்சம் இருக்குது? தீபம்னு பேர், தீபத்தில் என்ன இல்லை? ஆஹா, என்ன இல்லைன்னு சொல்லுப்பா. நீ ஏப்பா குண்டக மண்டக பேசுற? சோறு கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியுமா? அவங்கள்ட்ட வல்லமை இருந்துச்சு. அவன் என்னத்த சாப்பிட்டான்? காட்டு தேனு, வெட்டுக்கிளி. அது ஒரு பிஞ்சு காய், கோணப்புளிங்க மாதிரி இருக்குமா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வெட்டுக்கிளி இல்லை, அது ஒரு மரத்தின் கனி. அதை புசித்து பலன் அடைஞ்சவன். நான் ஒரு வருஷத்தில் அவன் பிரசங்கம் பண்ணுவான். அவங்க அப்பன் கீபோர்டு போட்டு அவன் பிரசங்கம். சவுண்டு பார்த்தியா? ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருந்து ஒன்று இருக்குது, டென்மார்க்லேருந்து வந்திருக்குது. அது இதோட சவுண்டு. அது அவங்க பாட்டி பாஞ்சால வாயி. ஸ்தோத்திரம். இது என்ன வாயின்னு தெரில, நான் நினைக்கிறேன் அது திருநெல்வேலி. ஸ்தோத்திரம். அப்போ தீபத்துக்கு எண்ணெய், பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவரே, தாவீதை போல, சிம்சோனை போல, கிதியோனை போல, எப்தாவை போல என் மேல உம்முடைய ஆவியானவர், உம்முடைய அபிஷேகம் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எப்பொழுதும் யார் இருக்கணும்? ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கணும். அவர் இல்லைன்னா என் அகல் விளக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா கிடக்கும். காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறகில் மூடுமே. இதை பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். வால்ஸ்ல போடு. பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. சேர்ந்து பாடுங்க. நீ இல்லாத நாளெல்லாம், நிலவில்லாத, உன் நினைவில்லாத நாளெல்லாம், மழையில்லாத காலைதோறும் கண்ணின் மணி காக்கும் தெய்வமே. சுமை சுமன் சோர்ந்த வாழ்வை தெய்வமே. ஏன் இயேசுவே, அபயம் நீ தர வேண்டுமே. அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் சிறகில் மூடுமே. காற்றில் ஆடும் தீபம்
இல்லைன்னா அணைந்து போகிற ஒரு விளக்கு நான். அபிஷேகமே நீர் இருந்தா தான் நான் சிங்கத்தை கிழிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கோலியாத்தை வெல்ல முடியும். ஆமென். யோசுவா மேல அபிஷேகம் இருந்தது, தாவீது மேல, எப்தா மேல, கிதியோன் மேல அபிஷேகம் வந்தது. அது போயிடும். ஆனால் இந்த நியூ டெஸ்ட்மென்ட் இயர், புதிய வருஷ காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும், புத்தாண்டு காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும், புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படியாய் ஆவியானவர் என் மேல் ஊற்றப்பட்டார். பொன்னிறமான எண்ணெயை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் தீபம் ட்ரையாகாம அந்த எண்ணெய் என் மேலே வடிந்து கொண்டே இருக்கிறது. நான் சாதனைகள் மேலே சாதனை புரிகிறேன். அது ஞானமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், தொழிலை செய்வதற்குரிய பலனாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய பலனாக இருக்கலாம், சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு கிருபை கொடுத்துருப்பார். ஒருத்தன் சொல்கிறான், 500 பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்ஸு, 50 ஆம்புலன்ஸுக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன். என்னப்பா வேலை? எந்த ஊரில் எங்கே அடக்கம் பண்ணப்படாத டெட் பாடிஸ் இருக்குதோ, மாச்சேரியில் கிடக்குதோ, நீண்ட நாளாக உரிமை கோரப்படாது இருக்கிற அனாதை பிணங்களை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? அடக்கம் செய்ய தான் என்னுடைய உத்தியோகம். அதான் என் வேலை. எனக்கு என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க? 500 பேர் இருக்கிறாங்க. 500 பேர். அது ஒரு கிருபை. யார் போவீங்க? நாற்ற முடிச்சு 4 நாளாக 5 நாளாக பாச்சேரியில் கிடக்கிற பாடி எடுக்க யார் போவா? அங்கங்கே சிதைக்கப்பட்டு கிடக்கிற பாடி எடுத்து யார் போவா? ஒருத்தி குடிகார புருஷன் நேற்று கொண்டு போய் ஆற்றுல போட்டுக்கிறா, டிச்சில் போட்டு வந்துக்கிறான். அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. என்னம்மா பண்ணா? அவளுக்கே வயசு 60-70 இருக்கும். என்னம்மா பண்ணா? அந்த கணவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து இம்சை தாங்க முடியல, கொண்டுவிட்டேன். 4 நாளாக வீட்டில் வச்சுருந்துக்கிறான். அக்கம் பார்த்தோன்னா பேட் ஸ்மெல் வருதுன்னு சொன்ன உடனே இவன் யாருக்கும் தெரியாமல் ஒரு கோணி பையில் கட்டி கொண்டு போய் வாய்க்கால் பக்கம் போட்டு வந்துட்டான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்? இதெல்லாம் அடக்கம் பண்ணுறது யாரு? அடுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் சாகும்போது நான் கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 மண துண்டை என் மேலே போத்துவாங்க, ஒரு 6 அடி நீளம் உள்ள குடியில் என்னை கொண்டு போய் வைப்பாங்க. அதுதான் எனக்கு சொந்தம். அதையும் சொல்கிறான். கொஞ்ச நாளானா அதே இடம் இல்லைன்னா அதே பாடி மேலே, ஆமாம், நான் மக்கி போய் கிடப்பேன். என் எலும்புகள் 1-2 கிடக்கும். ஒரு பக்கம் கூட்டி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாடியை பெட்டி வைப்பாங்க அப்படின்றான். இது என்னுடைய சேவை. இந்த பணியை நான் செய்கிறேன். அது அவங்கிட்ட இருக்கிற வெளிச்சம். நீங்கள் நானும் கிறிஸ்டியன்ஸ், அபிஷேகம் பெற்ற விசுவாசி, ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கிற விசுவாசி. எங்க ஜெபிக்கிற? மூஞ்சி உடனே கீழே போயிடும். நீ எங்க போற? நீ இருக்கிற சபையில் உனக்கு என்ன உரிமை? நீ என்ன செய்கிற? வெளிச்சத்தின் பிள்ளை, எபேசியர்ல வாசித்தோம். கனி கொடுக்க வேண்டியவர்கள். வாசிங்க அந்த சென்டென்ஸ. முற்காலத்தில் நீங்க அந்தகாரத்தின் இருளின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள். We are in the darkness, the people, the children of darkness. அந்தகாரத்தில் வாழ்ந்த பிள்ளைகள். உண்மைதான். ஒரு 5 நிமிஷத்தில் பனைமரம் வரிசையாக இருக்கும். பனைமரம், தென்னை மரம் கிடையாது. இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தை அப்படியே தாவிடுவேன். 10 நிமிஷத்தில் அங்கே இருக்கிற மொத்த கொலையும் கீழே இறங்கிடும். அவ்வளோ எக்ஸ்போர்ட். எத்தனை வயசில்? 15, 18, 20 வயசுக்குள்ள. என்னை கண்டா பனைமரம் பயப்படணும்.
அப்படியே தாவும். அப்படி காலில் அப்படி அப்படி உதைச்சா அந்த பனை மரத்தின் நுனி இந்த பக்கம் வரும். அப்படியே எடுத்து பிடிச்சி தாவுவேன். இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறியா? முடியும். என்ன இல்லை, பனைமரம் இல்லை. இந்த பாஸ்டருக்கு என்ன திமிர் இருக்கும். இங்கே தடக்கத்துக்கு தள்ளாடுறாரு, காற்றில் ஆடும் தீபம்னு சொல்றாரு. அப்பா அடிக்கடி யாரும் உணர மாட்டுக்கிறாங்க. இவர் பனைமரத்தை அப்படி எட்டு வதைப்பாராம், அது அசைமா அப்படியே தாய் பிடிச்சுக்குவாங்க. இப்போ போய் செஞ்சு பார்க்கலாமே. எத்தனை காரியங்கள், அந்தகாரத்தின் இருள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அபிஷேகம், இயேசு விளக்கு எரிவதற்கு காரணமா இருக்கிற அபிஷேகம் என்கிட்ட வந்தபோது நான் ஒளியின் பிள்ளையாக மாறினேன், ஒளியின் மகனாய் மகளாக மாறினேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. உண்மையா இல்லையா? அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்தபடினா என்னால் அநேக காரியங்களை சாதிக்க முடிஞ்சது. நான் ஆவியின் கனி கொடுக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட இந்த மாம்சத்தின் கனி எல்லாம் போயிடுச்சு. மாம்சத்தின் கனி என்ன? கலாத்தியர் 5:22. அதுக்கு மேல மாம்சத்தின் கனி இருக்குது. ஆவியின் கனி என்ன? இந்த ஆவியார் வந்த போது எனக்குள்ள என்ன வந்துச்சு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியின் கனி. ஆமென் ஆமென். பரிசுத்த அபிஷேகம். அபிஷேகத்தின் மகனாய் மகளாய் மாறின போது டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இருளை அகற்றின அபிஷேகம். ஒளி வந்தபோது இருள் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. பகலவன் தோன்றிய போது பனி உருகி போச்சு, இருள் அகன்று போச்சு. கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. பகலவன் தோன்றின போது இருள் அகன்று போச்சு. நான் பிரகாசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு வழிகாட்டினார். என் வாழ்க்கை எவ்வளவு காலம் இருக்குது என்பதல்ல. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து என்ன லாபம்? 120 வருஷம் வாழ்ந்தாரு. சமீபத்தில் ஒரு ஆளை போட்டான். நம்ம இங்கிலாந்துக்காரனும் யாரோ ஒரு ஆள், ஒரு ஸ்திரீ. என்ன லாபம்? எதை சாதிச்சாங்களா? இந்தியாவுக்காக, உலகத்துக்காக? நான் ஈரோட்டில் 100 வருஷம் வாழ்ந்தேன். என்ன லாபம்? யாருக்காக வாழ்ந்தேன்? வெளிச்சம் இருந்த வாழ்க்கையாது. பிரசங்க 12க்கு போங்க. பன்னிரண்டு 2வது வசனம். உன்னில் உள்ள 12:2 சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகார படாததற்கு முன்னே மேகம் வருவதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? உன் வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை இணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்பாக நிற்பது ஒரு இருளான ஒரு நாள், ஒரு இருளான வாழ்வு வரப்போகுது. இப்பொழுது இருக்கிற வெளிச்சத்தை காணாத ஒரு நாள் நிச்சயம் வரும். வருமா வராதா சொல்லுங்க. யோபு என்ன சொன்னான்? என் தலை மேல எரிஞ்சிக்கிட்ட இந்த தீபம், நான் எவ்வளவு பிரகாசமா இருந்தேன், இப்ப என்ன ஆயிட்டா? என் தீபம் என்னை விட்டு அகன்று போனது. அன்னைக்கு என் பாதத்தை நெய்யில கழுவுனேன். உண்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு 7000 500 1000 வேலைக்காரங்க வேலைக்காரிங்க, நிலம்
7 குமாரர் 3 குமார்த்திகள். இன்னைக்கு யாருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. முன்பு ஆபகு சொல்றான், அத்தி மரம் துளிர் விடவில்லை. அன்னைக்கு துளிர் விட்டுச்சு, இப்ப துளிர் விடவில்லை. திராட்சை செடியில பழம் இல்லை, ஒலிவ மரத்துல பழம் இல்லை, எண்ணெய் இல்லை, தொழுவத்துல மந்தயம் இல்லை, ஆடும் இல்லை, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டார்க்னஸ், அந்தகாரம், ஒளி இல்லாத வாழ்வு வராது, கேரண்டி இருக்கா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிக்க முடியல. ஏசி வாங்கிறதுக்கு அந்த ஒயரை விட்டுட்டு போயிட்டான். ஆனா என்ன இல்லை, நிக்க முடியல. ஏன் பாஸ்டர் கோட்டை போட்டீங்கன்னா, அதான் எனக்கு கொடுத்த ஆண்டவர் வெளிச்சம். உனக்காக நான் கோட்டு போட மாற முடியுமா? சோத்திரம். வேர்க்குது ஏன்னு சொல்றேங்க. அப்ப ஏசி வாங்கி கொடு, இடம் விட்டு வச்சுக்குது இல்ல. அப்ப இவன் சொல்றான், அன்னைக்கு இருந்துச்சு, அன்னைக்கு இருந்தா அந்த வாழ்க்கை பொழுது இருக்குமானால் வெயில் காலம் வரும்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோ இடத்த அப்படின்னு சொல்றார். இல்லைன்னா அது ஏற்பாடு. நானா இப்போ மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். கோட்டை காட்டினா எவ்வளோ கிட ஊத்துன்னு தெரியாது, அப்படி இருக்குது இப்போ நிலைமை. இதே போல இருக்குன்னு தெரியாது. பானை, ஏசி இல்லை, குடிக்கிற தண்ணி என்ன தண்ணி, ஜில் வாட்டர் போய் இப்போ எல்லாருக்கும் தேவை இல்லை. போய் என்ன பண்ணுறான், ஒரு கோயம் வீட்டில் போய் ஒரு பானை எடுத்து அந்த பானை என்ன பண்ணுறாங்க, அவன் சொல்கிற பானையை தட்டி பார்த்து அவனே கொடுக்குறான். ஸ்தோத்திரம். இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணான் ஒருத்தன். உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் அந்த கல் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற கல் எங்கே இருக்குது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். 500 ரூபாய் தரேன். கவுண்டர தெரியுமா தெரியாதா? ஒன்று இப்படி கை காட்டுங்க, இல்லை இப்படி கை காட்டுங்க, தெரிஞ்சும் கை காட்டு. அப்போ நீங்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, நான் அப்போ மதியத்துக்குள்ளே ஏசி மாட்டிடுறேன். ஊத்துக்குழி எந்த விக்கிரகமோ எந்த கல்லும், அந்த விக்கிரகம் தயாரிக்கிற கல் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில். அன்னைக்கு ஈரோடு மாவட்டம், இப்போ என்ன மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஊத்துக்குழியில் தான் அந்த கல் இருக்குது. அந்த கல்லில் விக்கிரகம் டிசைன் பண்ணிட்டு தட்டி பார்த்தா சவுண்டு வருமா? உங்க ஊர் தானே? அந்த சந்தனத்தை அபிஷேகம் பண்றாங்கல்ல, ஒரு சர்டன் டைம்ல எல்லா இடத்துலையும் காஞ்சிருமா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஈரம் அப்படியே இருக்குமா, காயாது, சந்தனம் காயாது. தேர விழுந்த கல், தேர. அந்த கல்லுக்கு என்ன பேரு? தேர விழுந்த கல். கல்லுக்குள் தேரையை வைத்தீரையா, அதற்குள்ளும் ஜீவனை தந்தீரையா. ஊத்துக்குழி கல்லுக்குள்ள அந்த அபிஷேகம் பண்ணும்போது சந்தனம் காஞ்சி போச்சுன்னா ஒரிஜினாலிட்டி ஓகே கல்லு. அதுலயே சந்தனம் காயாம ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குமானா அந்த கல்லுக்குள்ள என்ன இருக்குது? தேரை இருக்குன்னு அர்த்தமா. இந்தியா முழுவதும் விக்கிரகத்தால் நிறையப்பட்ட கோவில்கள்ல எந்த ஒரு கல் இருக்குது? ஸ்தோத்திரம். நான் மேலூர் மொசைக்கெல்லாம் கூட மாறாம போனேன். என்ன எனக்கு என்ன லாபம்? கல்லு தான், நான் என்ன லாபம்? கல்லா இருந்தாலும் ஊத்துக்குழி கல்லா இருக்கணும். ஆமென். என்ன கல்? ஆட்டங்கல், அம்மிக்கல், இது கூட வெள்ளக்கல்லா இருக்கணுமா? அப்படித்தானே? இல்லை பாஸ்டர், இப்பெல்லாம் அதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க? அடிச்சா அப்படியே கட்ட 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 சவுண்டு, 5 நிமிஷத்தில் பவுட்ரு ஆயிடுது. அதெல்லாம் அந்த காலம்.
இருவர் எந்திரம் அரைப்பார்கள், ஒருவர் அந்த வசனம் அப்ப இருக்குதா பாஸ்டர்னா? வசனம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? எந்திரம் இல்லை. இல்ல, அதுக்கு வசனம் இருக்குது. கணவன் மனைவி கிச்சன்ல இருப்பாய், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்படி சொல்லுங்க. டைனிங் டேபிள் உட்கார்ந்துருப்பார் 4 பேர். ஒருவேளை மனைவி எடுத்துக்கொள்ளப்படலாம். கணவன் தோசை கொண்டு வரியா, தோசை கொண்டு வரியா, 10 கூப்பாடு போடுவாங்க. பின்னாடி பார்ப்பாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் கணவனுக்கு தெரியும் எங்கே போனாய்வா. அது தேடி பார்ப்பார் பின்னாடி முன்னாடி. ஒன்றும் விளங்காது. சர்ச்சினால ஒரு வேளை சர்ச்சுக்கு போயிருப்பாளோ. சர்ச்சுக்கு வந்து பார்ப்பா, சர்ச்சில் பாஸ்டர் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க. கையை ஊற்றி ஆமென்னு சொல்லுங்க. அப்படியா சொல்கிறீங்க? பாஸ்டர் நீங்கள் இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நல்ல எண்ணம் பாருங்க. கல்லில் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதோடைய வெளிச்சம் அது. எனக்குள்ள இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. என்னை தட்டா ஒளி சவுண்டு வரணுமா அந்த கல்லில். அந்த சிலையை வடித்து தூக்கி வைக்கும் போது வெயிட் கம்மியாக இருக்கணும். தட்டினா என்ன வரணும்? வெங்கலம் மாதிரி சவுண்டு வரணும் தம்பி. பானையை தட்டி பார்த்து எடு, வெங்கலம் மாதிரி சவுண்டு வரணும். அப்போ தான் தண்ணி நிற்கும். உனக்கு எனக்கு நோ கேரண்டி. எவ்வளோ காலம் அந்த வெளிச்சம் தெரியாது. மழைக்கு பின் மேகம் திரும்பி வருவதற்கு முன்பதாக, ஊற்றண்டை சால் உடைவதற்கு முன்பதாக, வெள்ளி கயிறு கட்டி விடும் முன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லு. அப்படி நடக்கிறவங்களாம் ஒரு அணிலை சொல்லுங்க. அது ஒரு டிசைன். பாஸ்டர் பழிச்சு காட்டுறீங்களா? ஸ்தோத்திரம். சிலர் போய் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. எதுக்கு? மாத்திடுறாங்க. அதிகமாக நாளைக்கு தெரியாது. இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே உன்னில் இருக்கிற வெளிச்சத்தை நீ வெளிப்படுத்தி ஆகணும். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்தி ஆகணும். இந்த வெளிச்சத்தை கண்டு 4 பேர் எங்கே வரணும்? எங்கே வரணும்? கர்த்தருக்குள் வரணும். கர்த்தருக்குள் வரணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுமா, ஆமென் சொல்லுமா, ஆமென். சோத்திரம். தீபம் ஒன்று, ஜோதி ஒன்று, பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இந்த உபாஸ் நாளில் ஜோதி அங்கிருந்து வருது, பரவாயில்ல. மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது ஆமாம், இந்த வருஷம் முன்னேற்றம் தான். இரவு ஜபத்துக்கும் சரி, பகல் ஜபத்துக்கும் சரி, ஆட்கள் நான் எண்ணினதற்கு அதிகமான மக்கள். கையை ஊற்றி அள்ளின்னு சொல்லுங்க. சாத்தான் கண்ணு வைக்காமல் இருக்கணும். ஆமென். அள்ளிலே சொல்லுங்க. போயிடக்கூடாது, பஸ் ஏறி போயிடக்கூடாது. பணம் இருக்குது, வேன் பிடிச்சி போயிடுவாங்க, கார் பிடிச்சி போகிறாங்க. சோத்திரம். மேரி அம்மா போதுன்னா பார்த்துக்கேன், வால்பார் அம்மா. சோத்திரம். எங்க அப்புறம் அண்ணன் சொல்றாரு, அந்த விசுவாசி வரல, இந்த விசுவாசி வரல, ஜபம் பண்ணாத ஊழியக்காரன் இல்லை. நீ ஏன் யா விசுவாசி கூப்பிட்டுக்கிற? நான் வச்சுக்கிட்டு சொத்தை 2. அதான் நீ அங்க கூப்பிட்டுக்கிட்ட, அங்க யாரு இருக்கிறது? உன் வெளிச்சம் இங்க தான், இந்த வீட்டுக்குள்ள பிரகாசிக்கணும். கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க. நீ போறதுனா போயம்மா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், ஆனா உன் டியூட்டியை செஞ்சுட்டு போ. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்க வந்து முட்டியை போட்டு நல்லா ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இந்த பாஸ்டருக்கு கீழ்படிச்சிட்டு போ. ஒரு வீடியோ அனுப்பணும் பார்த்தியா தீபா? ஒரு 10 வெள்ளக்கார பொம்பளை நிற்குது. அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? ஆவில் நிரம்பி பட்டைய கிளம்புறாருப்பா. இந்த தாடையில பாத்தியாப்பா? எதுக்கு? கீழ்படிய மாட்டியா? கீழ்படிய மாட்டியா? இதெல்லாம் பாஸ்டர் இங்கிருந்து தேடி கண்டுபிடிக்கிறார். நான் தேடவில்லை, அது என்னை தேடி வருது. அதை நான் குரூப்பில் போட்டு விடுறேன், பிரயோஜனமாக இருந்தால் போடுறேன். ஆனால் மகா கீழ்படியது கிடையாது. கம்பெனி, உங்கள் கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி.
சாதாரண ஆள் இல்லைப்பா, கூட்டணி, வலுவான கூட்டணி. அவர் அங்க கத்துறாரு, அற்புதம் அதிசயம் நடக்காத சபைக்கு நீங்க போகாதீங்கன்றார். ஒருத்தனை கோவம் வந்துச்சு, அவன் பிடிச்சி வெளுத்துங்கிறான். நான் அற்புத அதிசயம் நடப்பதற்காக அதுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. இந்த துரப்பாசுடைய மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேய் போயிருக்குது, நீக்கி போவதான் செய்து. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்ல. இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் டீசெண்டாக கை வைக்காம இருக்கிறேன். வச்சனா எத்தனை ஆளும் தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டேன், இங்கேருந்து சபைக்கு வேற சபைக்கு போன ஒரு அம்மா தலையில் அந்த பாஸ்டர் கை வச்சாராம். பிசாசு அப்படி தூக்கி அடிச்சுட்டு அலறி அடிச்சு ஓடிச்சான். அப்ப தப்பு யார் மேல இருக்குது? சோத்திரம். அற்புத அதிசயம் நடக்கும்பா, நடக்காம இல்ல. அது ஜஸ்ட் அற்புத அதிசயம் பார்வன் பூசாரிங்க செய்யலையா? அங்க வியாபாரத்தில் பால் வடியிலையா? கல்லில் தண்ணி வரலையா? நடக்குது. இதுக்காக சபை வச்சில்ல, அது ஜஸ்ட் ஒரு ஆலய மணிதான் அற்புத அடையாளம். அதுக்காக தான் சபைக்கு வரணும் கிடையாது. அற்புதம் நடக்காம போயிடும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்னைக்கும் இருக்கும். இந்த வார்த்தை ஏற்று விசுவாசித்து ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரியா? உனக்கு நடக்குதா நடக்கலையோ, கொடுப்பாரா கொடுக்கலையோ, இருக்குதா இல்லையோ, இருந்துச்சு இப்போ வாஷ் அவுட் ஆயிடுச்சு. யோபு சொன்ன மாதிரி உன்னால் சொல்ல முடியுமா? அப்பத்தான் அவன் தீபம் நின்று எரியும். ஆமென் சொல்லுங்க. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கேள்படி. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். 1 2 3 4. பாத்தியா? சவுண்டு வை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிட பாவமனை பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. ஆமென். சிஎஸ்எல் தான் பாடணுமா? கிடையாது. எல்லாத்தையும் பாடணும். பாட்டு சிஎஸ்ஐக்கு நான் பாடினான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிச்சத்தில் இந்த பாட்டை ஏற்றினாங்க, பாடினாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாடப்படுது. ஆமென். நேற்று ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். 100 ரூபாய் கொடுக்குறேன். நேற்று நைட்டு என்ன பாட்டு சொல்லி கொடுத்த? 100 ரூபாய்.
பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஆணுவேன். 100 ரூபா சொல்கிறேன். என்ன பாட்டு சொல்லி கொடுத்த? அத்தா உன்னையெல்லாம் எனக்கார் துணையார் உறவே, அம்மான் உன்னையெல்லாம் எனக்கார் துணையார் உறவே, அரசே உன்னையெல்லாம் எனக்கார் துணையார் உறவே, சத்தாய் நிஷ்கலமா ஒரு சாமிய சித்தானந்தமா திகழ்கின்ற திருச்சபையே, எத்தாய் நானடியே. ஆஹா, நல்லாய் பாடவில்லை, எனக்கு ராகமும் தெரியவில்லை. இதுக்கு கை ஆனா அமுதா நீ ரொம்ப கிறுக்கு பண்ற அமுதா. ஒளி ஏதோ அவங்கள்ட்ட இருக்குது. யூ ஹேவ் சம்திங். அது வெளிச்சத்துக்கு வெளியே வர மாட்டேங்குது. நீ நினைக்கிற இது காடான இடம், இது மேடான இடம், இந்த வனாந்திரம், இங்க யார் வருவாங்க நீ நினைக்கிற. அவன் அப்படி நினைக்கல. யார் நினைக்கல? யோவான் ஸ்நானகன் அப்படி நினைக்கல. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள் எப்பொழுது அவன் சிறைச்சேதம் பண்ணப்படுவான்னு யாருக்குமே தெரியாது. அவன் தலைக்கு ஒருத்தி ஆசைப்பட்டான். அவன் தலைக்கு ஆசைப்பட்டா ஒருத்தி. அவன் எவ்வளவு காலம் ஜீவித்தான்னு யாருக்கு தெரியும்? சில காலம். 33 வருஷம் இயேசு கிறிஸ்துனா அவனுக்கு அதான் வயசு. அவருக்கு முன்னாடி அவன் செத்துட்டான், சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். ஆனால் வனாந்திரம் என்று பார்க்காமல், மேடு பள்ளம் என்று பார்க்காம, கரடுமுடான இடம் என்று பார்க்காம தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தினான். உதிச்ச ஒளியின் இடத்துல ஜாதிகள் கடந்து சென்றார்கள், ராஜாக்கள் கடந்து போனார்கள். அவங்க வருவதை பார்த்து இவன் சொல்றான், பிரியம்பாம்பு குட்டிகளே பருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினவன் யார்? இந்த சுவிசேஷ ஒளியை பிரகடனப்படுத்தினவன் யோவான் ஸ்நானகன். எழுந்து இப்பாரினில் ஒளியை வீசுவோம். எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை நான் வீச வேண்டும். என்னிடத்துக்கிற வெளிச்சம் மங்கக்கூடாது. அணைவதற்கு முன்பதாக திரும்ப திரும்ப மழைக்கு பின் மேகம் திரும்ப திரும்ப கூடுது. கனமழை வரப்போகுது. ஏறி உடைஞ்சிரும், என் வீடு அழிஞ்சிரும். ஒருவேளை நான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடலான்னு போயிடுவேன். சொல்ல முடியாது. என் லைட் எவ்வளோ நாள் வெளிச்சம் கொடுக்குன்னு தெரியாது. இருக்கும்போதே என் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறேன். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. சொல்லுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஆமென். ஸ்தோத்திரம். தகப்பனே, we surrender before you. We surrender before you. அவனுடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்கிட்ட ஒரு வெளிச்சமும் இல்லை, நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தாழ்வான மனப்பான்மையை எடுத்து போடுங்க. ஒரு தைரியத்தை கொடுங்க. வனாந்தரமோ பாலைவனமோ கரடு முரடான பாதையோ கடினமான மக்களோ அந்த இடத்துல போவதற்கு வழி இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் என் வெளிச்சம் மங்கி போகிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த இடத்துல என் வெளிச்சத்தை வெளிப்படுத்தணும்.
நான் இருளாய் போகக்கூடிய காலம் வரும். என் கண்கள் பிடுங்கப்படலாம். என் ஒளி என்னை விட்டு போகும். சத்ருவால சொல்ல முடியாது. என் தலைக்கு மேல இந்த தீபம் யோபை போல ஒரு நாள் அடியலாம். அன்னைக்கு இருந்த வெளிச்சம் வருங்காலத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையார் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. தங்களால் முடிந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தி அநேக ராஜாக்களை ஜாதிகளை ஈர்க்க கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவலுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்று சதாகால் நிலைத்திருப்பதாக.